சில பேர்த்துக்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் கவனித்து பார்க்கலாம். எங்களுக்கு ஒரே தலைவலிங்க, ஒரே காய்ச்சல், ஹாஸ்பிட்டல் செலவு, பல்லு வலி, வயிற்று வலி, எங்கள் பெரிய பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, சின்ன பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு, எங்கள் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, மருமகனுக்கு இப்படி ஆயிடுச்சு, எங்கள் வீட்டில் நாய்க்குட்டிக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் மீன் தொட்டியில் ஒரு மீன் நீந்த மாட்டேங்குது, அப்புறம் எங்கள் கேஸ் சிலிண்டர் அடிக்கடி தீர்ந்துடுது, ஃபேன் ஓட மாட்டேங்குது, லைட் ஓட மாட்டேங்குது, இப்படியே எல்லா நெகட்டிவான விஷயங்களையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நீங்கள் போனீங்கனாலும் நேற்று தான் நல்லா இருந்தேன், இன்றைக்கி பாருங்கள் உடம்பு சரியில்லாமல் போச்சு, தும்மிகிட்டு இருக்கிறேன், சளி பிடிச்சிக்குச்சு, இப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. கூடுமான வரைக்கும் அந்த நபர்களிடத்திலிருந்து நீங்கள் இருகரம் கூப்பி ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு விலகிருங்க. அடுத்தவர்களுடைய அந்த குறைகளை, அடுத்தவர்களுடைய உடல்நல குறைய எங்கே கேட்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. ஒரு மருத்துவமனையில், வீடுகளில் போய் பார்க்குறது ஒரு நல்லது தான். ஒரு காலகட்டத்தில் உறவினர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம்லாம் வாங்கி கொண்டு போய் பார்த்த காலமெல்லாம் இருக்குது. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அந்த ஆப்பிள் பழம், ஆரஞ்சு எல்லாம் அனுப்பிச்சு கெட் சூன் வெரி வெல் அப்படின்லாம் போட்டாங்க. நான் இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறேங்கிறாங்க. மரணம் அடைஞ்சிருச்சா, பக்கத்தால் வீட்டுக்காரன் மரணம் அடைஞ்சால் கூட ரிப் அப்படின்னு போட்டு ரெஸ்ட் இன் பீஸு, நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ பணம் அப்படி அந்த அளவுக்கு முக்கியமானதாகிடுச்சு, காலம் அவ்வளோக்கு முக்கியமானதாகிடுச்சு. பக்கத்தால் வீட்டில் ஒருத்தர் இறந்து போனால் கூட அவர் இருக்காரா இல்லையான்னு தெரிகிற அளவுக்கு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். அது நம்மளுடைய அமைப்பாக இருக்குது. இது ஒரு முகநூலில், ட்விட்டரில், இது சமூக ஊடகங்களில் ஒரு பகிர்ந்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு விஷயத்தில் அவங்கவுங்களுடைய நிறைகளை பார்த்து பணம் சேர்த்துறதில்ல, வீடு கட்டுறதில்ல, அல்லது அவங்கவுங்க உயர்வை நோக்கி சிந்திச்சுட்டு இருக்கிறப்ப நாம் போய் இப்போ அவங்கக்கிட்ட உட்காந்து அந்த இதெல்லாம் நாம் வாங்கிட்டோம்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அது நமக்கு வந்துடுது. நம்ம நல்லா இருந்தால் கூட வந்துடுது. அது நடைமுறையில் நம்ம நிறையா பார்க்குறோம். எனவே பிறருடைய கஷ்டங்களை, குறைகளை ஓரளவுக்கு கேளுங்க, தவறு கிடையாது. எப்போ பார்த்தாலும் இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய தொடர்புகளை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்த்து சரின்னா ஏற்றுக்குங்க, இல்லைன்னா அது உங்கள் முடிவு என்னவோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம்.